சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள், நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள், உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள், துரோகங்கள், அதே துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய். ஆம் செல்லமே, முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும். இனி வரும் நாட்கள் உனக்கானதுதான். உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கும் போது ஏன் பலது எதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் சாயப்ப நினைப்பது எல்லாம் என்ன தெரியுமா? எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான். எப்போது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய்? அன்பு நிறைந்து, அறிவு நிறைந்து, பண்பு நிறைந்து வாழப்போகிறாய். தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்க விட்டது. எல்லாம் போய்விட்டது, இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு. அப்படி பேசுவதை முதலில் நிறுத்திவிடு என் செல்லமே. அப்படி பேசுறதே நிறுத்திவிடு. யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தான் இருக்கிறது. நடக்க போற உண்மையான விஷயங்கள் தான் உனக்கு அருள்வாக்காக இத்தனை நாள் சொல்லிக் கொண்டிருந்தேன். இதோ என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தா வெறும் வார்த்தையோடு தான் முடிந்து போய்விடும். உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் பங்குனி உத்திரம் நாளைதான். அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா சாயப்பா? ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டீங்களான்னு தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய்தானே? இதோ இந்த பங்குனி உத்திரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியை உன் மனதிலிருந்து தூக்கி போடும் முதலில். ஏனென்றால் நீ போகும் பாதை இருட்டால் இருந்தால் போக பயமாக இருக்கவென்று சொல்லலாம். வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டேதான் இருக்கிறாய். தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும். உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டுவேன். உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் இப்போதைய உனது தனமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது. உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாகத்தான் இருக்கும். இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா. என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் உனக்கு தருகிறேன். வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன். நான் வாக்கு மாற மாட்டேன் என் செல்லமே. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள். வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நடக்கும். என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. ஆம் செல்லமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்களில் வாழ்வில் ஒரு பகுதிதான். இதை தீர்க்கமாக நம்பு. அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்ட வேண்டாம். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். என்னை நம்பு என் செல்லமே. நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமைதான். நம்பிக்கை பொறுமைதான் இரண்டும் நான் சொல்வும் வேத வாக்கு. நிச்சயம் நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, மகிழ்ச்சியோடு காத்திரு. நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல, துன்பமாக என்று நீ வருந்துவது நிலையானதும் அல்ல. ஆகவே நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் இருந்தும் உன்னை பாதுகாத்து வருவது உன் சாயப்பா நான் தானே.
எங்கே சாயப்பா, நான் தான் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன். அப்படி சொல்வது எனக்கு நன்றாக கேட்கிறது. உன் இரக்க குணம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால் தான் கஷ்டப்படுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். என் செல்லமே, என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன? எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்து கொண்டு நிம்மதியை துளைத்து விட்டாய். ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரியணும்னு நான் நினைத்ததில்லை. ஆனால் நீயோ, சாயப்பா என்னை சோதிக்கிறார், என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய். தன் பிள்ளைகளை உயர்த்துவதுதானே தந்தையின் கடமை. அதைத்தான் நானும் செய்து வருகிறேன். உலகில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான். அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள். ஆம் செல்லமே, இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும். இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று. உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அப்போதுதான் உன் லட்சியத்தை பற்றி நீ சிந்திக்க முடியும். நான் உன்னுடன் கைவிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆழ் மனதில் அறிவுறுத்தி தான் வந்து கொண்டிருக்கிறேன். அதை நீ கண்டிப்பாக உணர்ந்திருப்பாய். இந்த வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையுடன் திரும்பி செல்வதில்லை. என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு. உறுதியான நம்பிக்கையோடு யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயம் உன் சாயப்பா காட்சி அளிப்பேன். விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவது அல்ல. என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த ரூபத்திலும் வருவேன் என் செல்லமே. சிறுவனாக, நண்பராகவோ அல்லது முதியவராகவோ வந்து உன்னிடத்தில் சந்திப்பேன். உன்னை சந்தித்து உன்னிடத்தில் சரணடைந்து விடுவேன் உன் சாயப்பா. எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் பிரசன்னமாகிறேன். என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழப்போகிறார். யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்கள் முன் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் என் செல்லமே. அதற்காக கவலைப்படாமல் இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன். இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையில்லை. என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் உன்னிடத்தில். அதற்கான பக்கபலமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன். மனம்போல் வாழ்க்கை அமையப் போகிறது. உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது. ஆம் செல்லமே, என் நெற்றியின் ஒளியை தொட்ட நேரத்தில் உன் தடைகளை எல்லாம் தகர்த்து விட்டேன். இனி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உனக்காக நல்லதாகத்தான் நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.